இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த நிலங்களை கையகப்படுத்தி குழாய்களை பதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தால விவசாயம் அழிஞ்சிடும், நிலத்தடி நீர் மாசடைஞ்சு அங்க வாழ்றதே கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் இரண்டாம் கட்டமா 89வது நாளா போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில சட்டசபையில பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெண்கள் குழந்தைகளோட போராட்டம் செய்யறது இப்போ ஃபேஷன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி நெடுவாசல்ல போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய சிறுவர்கள், பெண்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கான போராட்டமே தவிர போராட்டத்துக்காக ஃபேஷனுக்காக நாங்க போராட்டம் நடத்தல அப்படின்னு ரொம்பவே வேதனையோட சொல்லியிருக்காங்க. திருப்பூர் சாமலாபுரத்துல அப்போதைய ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் டாஸ்மார்க் போராட்டத்துல ஈடுபட்டிருந்த ஈஸ்வரி அப்படிங்கிற பெண்ணை கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருந்தாரு. அதனால அவருடைய கேட்கும் திறனே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இத பத்தி விளக்கம் அளிக்கும் பொழுது முதல்வர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் தான் வன்முறையில ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு அப்புறமா விவசாயிகள் போராட்டம், டாஸ்மார்க் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு, தாமிரபரணியில குளிர்பான நிறுவனங்கள் நீர் எடுக்கிறத தடுக்கக்கூடிய போராட்டம், இப்படி தினம் தினம் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அதுல பெண்களும் சிறுவர்களும் கலந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் பாதிக்கும் வகையில தான், போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலையும் தான் முதல்வர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் மக்களுடைய எண்ணமா இருக்கு. சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.